உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. சிந்து பைரவியில் சிந்துவுக்கு நல்ல காலம் வரப்போகுது இருந்தாங்க சொல்லணும். அது ஆமாங்க. அன்னபூர்ணியும் பைரவி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான விபத்து வந்துடுது. அக்காலத்தில் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. தூக்கிக்கிட்டு அள்ளிக்கிட்டு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு. ஆசை மருமக பைரவி அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் வீட்டுக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க. காலை கேட்டுட்டு ஆறுமுகம் அப்படியே ஆடி போகிறாரு. அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னுட்டு சிவா அங்கேருந்து ஓடி வராரு. அண்ணே என்னாச்சு மகால என்ன மகா வந்துட்டு அப்படியே தம்பி என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி இன்னையோட நீ அவ்வளோதான் காலியா, அதுக்கப்புறம் நான் தான் இந்த வீட்டுக்கே சாம்ராஜ்யத்துக்கே ராணியா ஆளுவேன். என் பேச்சை தான் எல்லாரும் கேட்கணும். உன் புள்ள உன் பேச்சை கேட்குறான்னு பாருடி, அப்புறம் கேட்கலாம் அடுத்தவங்க பேச்சை அப்படின்னு தான் தோணுது. அடுத்து பார்த்தா கரெக்டாக சிந்து ஓடி வருது. என்னாச்சு மச்சான் என்னாச்சு, அத்தைக்கு பெரிய அத்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சிந்து கேட்க, ஏன் தள்ளடி ஒன்னாதாண்டி எல்லாம் நீ வந்த ராசி தாண்டி என் அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு அட்டிங்க ஐயால எவ்வளோ பெரிய பச்சை புழு நீ முட்டை பயங்கரமான பொய் சொல்கிறா பார்த்தீங்களா. அப்படியே ஆரம்பம் வந்துட்டு என்னாச்சு இந்தம்மா நீங்கள் அவ என்ன பண்ணுவா சிந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. சரி நாங்கள் கிளம்புறோம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப. ஐயோ மச்சான் வாங்க மச்சான் நானும் வரேன். நீ வரக்கூடாது போடி அப்படிங்கிறாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை பெரியத்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அதான் சொன்னேன்டி ஒன்னால தாண்டி நீ எப்போ அந்த வீட்டை விட்டு போறியா அப்போ தான் எங்கள் அக்கா நல்லா இருப்பாங்க. நீ தான் வெளில போகணும். அடுத்து பார்த்தா எல்லாரும் கிளம்பி அள்ளி அடிச்சுட்டு ஓடுறாங்க. சிந்துவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகுது. சிவா என்ன பண்ணுறாரு, பேசாமல் கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ வாயில் குழக்கணை தாண்டா வச்சுட்டு இருக்க, முகரக்கட்டையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்க பார்த்து. அந்த மருத்தவங்க கோவம் வருது. இவரை பார்த்து முகரக்கட்டை பாருன்னு சொல்லவும் முடியாது. அழகு பத்த முகரையை வச்சிருக்காரு, அதனால சொல்ல முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அக்கா அப்படின்னு நீலிக்கண்ணீர் விடுது. மாமாகா அடேங்கப்பா ஆஸ்கார வரி இவளுக்கு கொடுக்கலாம். என்னக்கா சரி எல்லாம் அந்த இவ்வளோ அது பார்த்தா ஐயோ உள்ளரெல்லாம் விட முடியாது. என்னம்மா சத்தம் வெளில போங்க அப்படின்னு கத்துறாங்க. பார்த்தா இங்கே தொண்டைக்கு நெஞ்சுக்கு இருந்துட்டு இருக்கு. ரொம்ப சீரியஸாக என்ன பயிர்வி என்ன பண்ண உன் தங்கச்சி பாதி பண்ணா இப்போ நீ மீதி பண்ணிட்டியா, எங்கள் அக்கா உயிரை போக்கிட்டியா அப்படின்னு அந்த பிள்ளை சொன்ன கையோட சிந்து பார்த்தீங்கன்னா பைரவி பார்த்தீங்கன்னா ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஓன்னு அழுதுகிட்டு இருக்குதுங்க. சிந்து தாங்க வேகமாக ஓடி வருது. நில்றே அங்கே நில்றே எங்கேடி வர்ற அப்படின்னு ஓவராக தடுக்குது. என்னம்மா நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்ற நாங்கள் போராடிட்டு இருக்கோம், நீங்கள் உங்கள் வீடு பஞ்சாயத்து எங்கேயும் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க தள்ளுங்கம்மா அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. அடுத்து பார்த்தா என்ன டாக்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சிவா உள்ளுக்கு பூந்துடுறாரு. அவரும் வருது தானே. பார்த்தா ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பார்க்குறாரு. பெரியம்மா அழுகுறாங்க. ஒன்றும் இல்லை அப்படியே ஒரு மாதிரியாக ஓடிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ரத்தம் தேவைப்படுது. ரத்தம் பார்த்தா ரத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் ரத்தத்தை எடுத்துக்கணும்னு ஆளுக்கு சொல்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் உடனே இப்பெல்லாம் எடுக்க முடியாதுங்க, பிளட் பேங்க்லேருந்து தான் எடுத்தாரணும். அதுக்கு பதில் நம்ம ரத்தம் கொடுக்கணும். அதுக்கு நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன் சிந்து பார்த்தீங்கன்னா நான் தர்றேன் அப்படிங்குது. ஒன்றும் தேவையில்லை நீ போடி அப்படின்னு விரட்டுறதுலேயே குறியா இருக்குது இந்த மகா இந்த சிந்துவை. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்க்குறாங்க. இல்லைங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சிவா டாக்டர் நீங்களும் டாக்டர் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்களா. என்ன அப்படிங்கிற பல்ஸ் ரேட் குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. வெளியில் வந்துட்டு அப்படியே சந்தோஷம் தாங்கலை, குழுக்குளோன்னு இருக்குது மகாவுக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிந்து தாங்க அம்புட்டு அழுகுது. அதுக்குள்ளே சிந்து அப்பா அம்மா வந்துடுறாங்க. தங்கச்சி என்னம்மா எனக்கு நல்லதெல்லாம் எடுத்து பண்ணியம்மா, இப்படி நடு ரோட்டில் விழுந்து வந்து ஆஸ்பத்திரியில் கிடக்குறியம்மா அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. எல்லாம் அவங்களால தான். உங்களுக்கு என்ன எப்போ பண்ணாங்களோ அந்த 60வது பிறந்த நாள் என் அக்காவுக்கு பாரு எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சிவா கத்துறாரு. ஏமா இப்படிலாம் பேசுறீங்க, நமக்கு நான் சொந்த வேணாமா சொந்த பந்தம், அவங்கள இப்படி திட்டி வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தா யாருமா நமக்கு அப்படி அப்படிங்கிறாங்க. இவங்கள மாதிரி ஆள் எதுக்குடா, இவங்க பக்கத்தில் வந்தாலே நமக்கு ஏதாவது ஆகும்டா பாரு, அடுத்து எனக்கு ஏதாவது ஆனாலும் ஆகும், அம்மா கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. டாக்டர் வராங்க, அப்படி வராங்க இப்படி வராங்க. என்ன இப்படி போகுதுங்க அப்படி வருதுங்க, சீக்கிரம் முடிஞ்சிச்சு ஜோலின்னு சொல்லுதுங்கன்னு பார்த்தியா அப்படின்னு மகா நினச்சிட்டு இருக்கு. அடுத்து பார்த்துட்டு இருக்கீங்களே எல்லாம் சீரியஸ்ன்னு சொல்லிடுறாங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் எதுவும் சொல்ல முடியாதுங்க, இன்னும் 1 ஹவர் முடிஞ்சா அவ்வளோதான் எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்றாரு. டாக்டர் அப்படி சொன்னோன்னே ஐயோ எங்கள் அக்காவே அப்படின்னு. சிவா என்னடா சொல்கிற, ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்தா பெரியம்மா அம்மா அம்புட்டு அழுகுதுங்க. அவங்க புள்ள பார்த்தா அந்த அழுகுது ஓன்னுட்டு. அதாங்க ஏசைக்கு பொண்டாட்டி காயத்ரியா அம்புட்டு அழுகுறாங்க. என்ன பண்ண தெரியல. அதுக்கப்புறம் இந்த சாக்கெட்டு வச்சு இந்த சிந்துவை நல்லா திட்டி விடணும் விரட்டி விடணும் தேடுறா மகா. பார்த்தீங்கன்னா காணும், எங்கே சிவாவை காணோம், எங்கடா அவ அப்படின்னு இசைக்கியை பார்த்து கேட்க தெரியலையக்கா அப்படிங்கிறாங்க. அடுத்து பைரவி ஆரம்பத்தில் வந்து எங்கே அவ வந்த ராசி தான், எங்கே அந்த சிந்து அப்படிங்கிறாங்க. காணுமே இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க, காணும் இங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா பார்க்குறாங்களா. வேகமாக எல்லாருமே இன்னும் 1 மணி நேரம் தான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பேச இங்கே சிவாவும் ஆரம்பமும் வெளில வராங்க. இப்போ என்ன பண்ணுறது பெரியம்மாவுக்கு என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா அங்கே பக்கத்துலேயே அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு கோயில் சிலை வச்சு எங்கேயுமே ஆஸ்பத்திரியில் வச்சுருப்பாங்க.
அந்த கோயிலில் போயிட்டு அந்த சாமிக்கு போயிட்டு சூடம் ஏற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. சூடம் கையில் ஏற்றுறாங்கங்க. அப்படியே பதறி போகிறாரு ஆறுமுகமே. ஓடி வந்து சிந்து அப்படின்னு தட்டையில், மாமா மச்சான் தட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. சிவாவும் எவ்வளோ கெஞ்சுறாரு, வேணாம் எங்கள் அத்தை நல்லா ஆகணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏந்துறாங்க. இந்த இது எனக்கு வலி எவ்வளோ வரையதோ வலிக்கட்டும், என் அத்தைக்கு வலியை குணமாக்கணும், என் அத்தைக்கு வலியை குணமாக்கணும், நான் 108 தேங்காய் தண்ணி உடைக்கிறேன், தண்ணி குடம் ஊற்றுறேன் அப்படி இப்படின்னு வேண்டுதுங்க. அங்கே பிரச்சனை செய்கிறேன் எல்லாத்தையும் வேண்டுதுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு எங்கள் பெரியத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூடத்தை ஏற்றி முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கே ஒரு மயக்கம் வருது. அப்படி தோளில் சாயிறாங்க. சிவா தாங்கி பிடிச்சிடுறாரு. விடு சிந்து போதும் வேணாம் அப்படிங்கிறாங்க. நான் வேண்டுனதான் அப்படிங்கல ஆறுமுகம் பார்க்குறாரு. சிவா நீ சிந்துவை பார்த்துக்க, நான் போகிறேன், அப்புறம் உங்கள் அம்மா ஏதாவது சொல்லும் அப்படிங்கல. அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, வா ஹார்மோனி வா அப்படின்ட்டு போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ ஒத்தையாக விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தண்ணி எள்ளி ஊற்றிக்கிறாங்க. ஊற்றிக்கிட்டு அங்கே பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. சிவாவும் ஆறுமுகமும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிந்து அப்படியே முடிஞ்சு வந்துடுதுங்க. எல்லாத்தையும் அப்படியே பிரகாரத்தை சுற்றி வந்துடுறாங்க. அடுத்து பார்த்தா முட்டி போட்டு நடக்கிறாங்க. உப்பை போட்டு, என்னம்மா இதுவே இப்போ 1 மணி நேரம் ஆக போகுது என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த டாக்டர் 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காருல அவ்வளோதானே. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த டயத்துக்குள்ளே இந்த கடவுள் நான் பண்ண வேண்டுதலுக்கு பக்தி இருந்துச்சுன்னா, உண்மையிலே கடவுள் இருந்துச்சுன்னா என் பெரியத்த கண்ணை முழிக்கணும், சிவா அப்படின்னு கூப்பிடணும், ஆறுமுகம் கூப்பிடணும், எனக்கு அதுதான் நான் பண்ணுற பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணுறாங்க. உப்பில் எடுக்கிறாங்க. அப்பா அம்புட்டு பண்ணுறாங்க. தேங்காய் உடைக்கிறாங்க. தேங்காய் எதில் உடைக்கிறாங்க தெரியுமா? அப்படியே அம்மா கேட்கக்கூடாதுங்க, படத்துகளில் பார்க்குறமே அந்த மாதிரி அவங்க தலை தாங்க. ஐயோ வேணாம் அப்படிங்கிறாரு. வேணாம் என் அத்தைக்காக அப்படிங்கிறாங்க. வேண்டவே வேணான்னு எவ்வளோ சொல்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு 11 அப்படிங்கிறாங்க. வேணாம் 1 அப்படின்னு சொல்லிட்டு இது வேண்டுதல் நான் பண்ணி, நீ என்னம்மா 3 வருஷம் 100 வருஷம் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து 108 தேங்காய் உடைக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளோதான், இங்கே ஒரு ஆர்வத்தில் நீ தலையிலன்னு சொல்கிற, வேணாம் அப்படின்னு ஆர்வம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தலையில் 1 உடச்சி நைவேத்தி பண்ணுவோம் அப்படின்ட்டு அடிக்கிறாங்க. பார்த்தா அப்படி டங்குன்னு இங்கே உடைக்க அங்கே டங்குன்னு கண்ணை முழிக்குதுங்க. சும்மா கற்பனை தாங்க, ஒரு கதைக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சி ஃபீல் பண்ணிக்காதீங்க. படத்தில் பார்த்தோம்ல அதை தான் அள்ளி விடுறோம். அடுத்து பார்த்தா கண்ணை முழிக்குது. முழிச்சோன்னே இங்கே மகாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ முழிச்சுட்டாளே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டாக்டர் வந்து இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கல், எப்படி உங்கள் வீட்டு அம்மா முழிச்சுட்டாங்க கண்ணு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் மகாவுக்கும் உங்கள் தம்பிக்கு மட்டும் எரியுதுங்க வயிறு, உள்ளந்தலேருந்து உச்சங்கால் வரைக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வேண்டுதலையும் முடிச்சிருதுங்க. தலையிலேருந்து கொஞ்சமாக வலியுதுங்க, கசியுது. அதுக்கு பஞ்சு வச்சு அடைக்கிறாரு நம்ம தலைவர். அப்புறம் பார்த்தா சாஞ்ச வாக்கில் கூப்பிட்டு வராங்க. அப்புறமா பூஜை பண்ணுறவர் பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்குறாங்க, பூ வாங்குறாங்க. உண்மையிலே மனசார மன உருகி இறைவனிட்ட வேண்டுனா அது எந்த கடவுளாக இருந்தாலும் மனசு இதயத்துக்கு எதை அளிக்கும், நமக்கு எப்படி நமக்கு நல்லதான் செய்யுங்கிறது என்னோட நம்பிக்கைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மனசு தானங்க காரணம். மனசில் ஒரு நிம்மதி இருந்துச்சுனாலே எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த விபூதி எடுத்துக்கிறாங்க. இதை போய் உங்கள் முடியலனாமா நீ இவ்வளோ வேண்டுதல் பண்ணியிருக்கிற, போய் அவங்க நெத்தியில் பூசுமா, எந்திரிச்சு உட்காருவாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே ஆல்ரெடி கண்ணு முழிச்சிருச்சுன்னொடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம், எல்லாம் போகிறாங்க. ஆனால் ஒன்றுமே பேசலை, கை அசையலை, கால் அசையலை, அப்படியே முழிச்சு மட்டுருக்காங்க. அக்கா பேசுறியா அக்கா, நீ பேச வரலையாக்கா, நீ பேச வரலன்னு சொல்லுக்கா, அப்போதாக்கா என் மனசு குளிரும் அப்படிங்கிற மாதிரி மகா பேசுதா மனசுக்குள்ள. அடுத்து பார்த்தா பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுக்குதுங்க. அண்ணி அவர் சிவா அப்பா அவர் பங்குக்கு. அப்புறம் பார்த்தா டாக்டர் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல கண்ணு முழிச்சிட்டாங்க, ஆனால் உணர்வுகள் இன்னும் வரலையே அப்படிங்கிறாங்க. கடவுள் பாதி கண்ணை திறந்துட்டாரு, மீதி கண்ணை கண்டிப்பாக திறப்பாருங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ கண்ணு திறந்துருக்காங்க, ஆச்சரியமாக இருக்குது, இது எங்கள் வரலாற்றிலேயே இந்திய தொலைக்காட்சியில் அப்படிங்கிற மாதிரி என்னோட வைத்திய வரலாற்றில் இந்த மாதிரி அப்படித்தான் முடிய போகிற கட்டத்துக்கு 1 மணி நேரத்தில் அப்படின்னு டக்குன்னு அந்த நொடியை எண்ணிக்கிட்டு இருக்கையில கண்ணு முழிக்குதுன்னா ஆச்சரியம் அப்படிங்கிற டாக்டர். அடுத்து சிவா, ஆறுமுகம், சிந்து எல்லாரும் ஓடி வராங்க. வந்தானே, ஏய் நில்றி இங்கே ஏண்டி வர்ற அப்படிங்கல, அம்மா தள்ளுமா அப்படின்னு ஒரே தள்ளு ஆணு கீழே விழுகுது மகா. அதுக்கப்புறம் நீ வா சிந்து அப்படின்னு வா சுருதி அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆறுமுகம் தாங்க உள்ளுக்க போகிறாங்க. எவ்வளோ திமிரு இருந்தா அப்படின்னு எந்திரிச்சு கீழே விழுந்தாலும் மண் ஒட்டலைன்னு சொல்லிட்டு கட்டு மரமாக தான் மிதப்பேன், நீங்கள் அதில் ஏறி பயணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா எந்திரிச்சு வருதுங்க வேகமாக. ஏய் போகாதடின்ட்டு. ஆனால் இவங்க இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா பட்டில் கிடக்குறாங்க. ஓடி போயிட்டு நான் வைக்கவா அப்படிங்கல, இல்லை சிந்து நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி, இல்லை நீனே வை அப்படிங்கிறாங்க. ஆறுமுகம். சிந்து போகுது, பைரவி பார்க்குது. என்ன பைரவி அப்படியே சிந்து பார்த்தா உடம்பெல்லாம் அப்படியே வாடி போய் காலு முனங்கெல்லாம் பயங்கர அது உப்பு நடந்தது, ஈரத்தோடு வருது. என்ன பண்ணிட்டு வந்திருக்கா அக்கா அப்படிங்கிற ஆறுமுகம் சொல்கிறாரு. இங்கே பாரு உன் அக்கா என்னென்ன பண்ணியிருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டுதல் புறத்தையும் சொல்ல அப்படியே ஆடி போகிறாங்க. பாரு ஓ மாமியா அத்தனைக்கும், ஓ மாமியாவுக்கு அவங்க பண்ணுறாங்க,
அதுக்கு எனக்கு புருஷன் நல்லவனை அமைஞ்சிருக்கணும், அது மேலே நான் ஆசை இருக்கணும், எனக்கு இஷ்ட கல்யாணமாக இருக்கணும். அவளுக்கு அப்படி இல்லையே, இஷ்டப்பட்டு உசுரை எல்லாத்தையும் எடுத்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா. ஆசைப்பட்ட புருஷனோட அம்மா புருஷன் கிடச்சிருச்சு, அதனால பெரியம்மா வளர்த்தம்மான்னு பண்ணுறா. சரி சரி விடு அப்படிங்கிறாங்க. சிந்து போயிட்டு அந்த விபூதி எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு வாயிலையும் கொஞ்சம் வைக்கிறாங்க. டாக்டர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கல, இல்லை சாமிக்கிட்ட வேணுது அப்படிங்கிறாங்க சிவா ஆறுமுகம் எல்லாருமே. அப்புறமா பார்த்தா வச்ச கையோட கண்ணை நல்லா அப்படி மூணவங்க முழுக்கி திறக்கிறாங்க. காலை அசைது கண்ணை அசைது அடுத்த சைடு என்ன ஒரு இதுங்க எந்திரிச்சு உட்காடுறாங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிக்கிறாங்க. என்னப்பா நான் நல்லா நான் பொழைச்சிட்டேனா அப்படிங்கிறாங்க. தலையெல்லாம் கட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்து அந்த காயங்களுக்கு மருந்து போடுவாங்க, ஆனால் உயிர் மட்டும் ஊசல்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இப்போ எந்திரிச்சு உட்காந்துட்டு மகா உடனே ஐயோ எந்திரிச்சுட்டாடா அப்படின்ட்டு வந்து அக்கா உள்ளுக்குள்ள ஒரு வேஷம் வெளியில் ஒரு வேஷம், இதுக்கு என்ன சொல்லலாம், உள்ளே சிரிக்கிறேன் வெளியே அழுகிறேன் அப்படின்னாங்க அந்த பொம்பளை நடிக்குது. அடுத்து சிவா ஆறுமுகம் என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. சாமிகிட்ட வேண்டிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு வந்து வச்சோம், அதில் தான் நீங்கள் கண்ணு முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்களா, அது நான் இல்லை, சிவா கூப்பிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எனக்கு இல்லை பெரியம்மா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சிந்துவுக்கு தான் அப்படிங்கல. சிந்து தள்ளி நிற்கிதா, எங்கே அவ அப்படின்னு கூப்பிட்றாங்க. மகா இங்கேண்டி வந்த அப்படிங்கிற அன்னபூர்ணி தடுக்குது. இங்கே பாரு மகா, எல்லாம் அவளை பற்றி நல்லா தானே சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ நீ அவளை விரட்டுற அப்படின்ட்டு இங்கே வா சிந்து அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் வருது, கையை காமி அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆறுமுகம் சொல்லிடுறாரு, பாவமா உங்களுக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொன்னதுனால கையை பார்க்குறாங்க. அப்படிதான் இருக்குது. ஏம்மா எதுக்கு இது அப்படிங்கிறாங்க. இல்லத்த உங்களுக்கு இப்படி உயிர் இல்லாமல் இப்படி கிடக்கிறீங்களே, நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னும் பூ மதிக்கிறேன்னு வேண்டியிருக்கேன், இப்போ திருவிழா வருது, அப்போ நான் வேண்டுவேன், ஏமா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஆறுமுகம் உடனே அம்மா அது மட்டும் இல்லைம்மா அவள் தலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. தலையை குனிஞ்சா அப்படி இதாகுது. ஏம்மா என்னம்மா பிரச்சனை, என்ன இதெல்லாம் ரத்தமாக இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்ததை சொல்கிறாங்க. தேங்காயெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிடுச்சு உடச்சிக்கிச்சுன்னு. ஏன் சிந்து இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி மகா பார்க்குது. அக்கா அவளை மயங்கி ஏற்றிக்கிறாதீங்க, அப்புறம் அவள் ஏமாத்துறா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், நீ சும்மா இரு மகா, உயிரை போக்கி என் உயிரை காப்பாற்றிருக்கா, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க டாக்டர், இதை விட என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே அத்தை அப்படின்னு கட்டிக்கிறாங்க. 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. நெத்தியில் முத்தம் கொடுக்குது மாமியாக்காரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. மகா செம்ம காண்டாகுது. அத்தை மனசு மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சிந்து. ஆனால் மகா மட்டும் ஏக்கா இப்படி பண்ணிக்கிட்டீங்க, அவளை ஏக்கா ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இதை விட அவள் நல்லவளை யாரும் வேணும்னு நினைக்கிறேன், என் சிவாவுக்கு ஏற்ற ஜோடி அவள் தான், நீ இப்பெல்லாம் சும்மா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வா சிந்து அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் இவங்க ஆஸ்பத்திரியில் வந்ததுனால ஆரத்தி எடுக்கிறாங்க. அதோட சேர்த்து சிந்துவுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வா மருமகளேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக சிந்து சொன்னது மாதிரி நடத்தி கட்டிட்டாங்க. என்னங்க இப்படி போனால் எப்படி இருக்கும் பார்க்கலாம், என்ன நடக்க போகுதுன்னு. இப்படியும் போகலாம், கற்பனை கதை தான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.